Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பண்டிகைன்னு சொன்னாலே நம்ம ஊர்ல பண்டிகையும் சினிமாவும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம்ங்க. அதுவும் இந்த மாதிரியான ஸ்பெஷலான பண்டிகைகளுக்கு எப்பவுமே நிறைய மாஸ் ஹீரோக்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும், லேண்ட்மார்க் மூவிஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் பொங்கலுக்கு என்னெல்லாம் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இது பொங்கல் திரைப்படங்கள் ஒரு சிறப்பு பார்வை. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற படங்கள்ல நம்ம முதல்ல பார்க்க போற திரைப்படம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த படத்தை எழுதி தயாரிச்சு இயக்கியிருக்காரு நடிகர் பார்த்திபன். இந்த படத்துல சாந்தனு மற்றும் பார்வதி நாயர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு சி சத்யா மியூசிக் பண்ணியிருக்காரு. கோடிட்ட இடங்களை நிரப்புக திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இது ஒரு லவ் கம் ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திபனுடைய பாணி எப்பவுமே ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கும். அதே சமயத்துல எல்லாரும் ரசிக்க வைக்கும்படி அவருடைய கதை எப்பவுமே அமைஞ்சிருக்கும். அண்ட் திரைக்கதை பத்தி கேட்கவே வேண்டாம். சோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே நம்ம எல்லாருக்கும் புரியுது. அண்ட் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிற சின்ன சின்ன டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிருக்கு. அது ரசிகர்களை அப்படியே கேப்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ட்ரெய்லர்ல வர டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னது வைஃப் ஃப்ரீயா, இல்லப்பா ஒழுங்கா படி, வைஃபை ஃப்ரீ, இந்த மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் பார்த்திபனுக்கே உரிய பாணியில இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அண்ட் சாந்தனு அவரை பத்தி கண்டிப்பா சொல்லணும். இப்ப சமீபத்துல போன ஆண்டு கூட பார்த்திபன் அவருடைய குருவான பாக்யராஜுக்கு அவர்கிட்ட வேலை பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் குரு மரியாதை எல்லாம் செலுத்தினாரு. அந்த மாதிரி தன்னுடைய குருவுடைய மகனையே இந்த படத்துல ஹீரோவா போட்டு அவருடைய நடிப்பு ரொம்ப சிறப்பா வெளிப்படும் வகையில இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்துல கேரக்டருக்கு ஏத்தா மாதிரி ஒரு பொண்ணை நான் தேடிட்டு இருந்தேன், அதனாலதான் பார்வதி நாயரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திபன் சொல்லியிருந்தாரு. சோ அவங்களுடைய நடிப்பு இந்த படத்துல எப்படி அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் படத்தை பார்க்கும்பொழுது எல்லாமே ரொம்ப ஆப்டா இருக்கு அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்துல பார்த்திபனும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஒரு மிடில் ஏஜ் பர்சனா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில திரும்பவும் சிம்ரன் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய டயலாக்ஸ் எல்லாம் இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமா அமைஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருடைய பிரசன்ஸ் நிச்சயமா இந்த படத்துக்கு மேலும் வலுக்கூட்டுதுன்னு சொல்லலாம். சி சத்யா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு லவ் கம் த்ரில்லர் படம் அப்படிங்கிறதுனால காதல் காட்சிகளுக்கு இதமான அழகான மியூசிக்கும் த்ரில்லர் டைம்ல சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கொடுத்திருக்காரு சத்யா. அண்ட் இந்த படத்துடைய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே ஒரு நல்ல எதிர்பார்ப்பை தூண்டி இருந்தது. அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு படத்துடைய கோரியோகிராஃபியும் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்கு. அண்ட் சாந்தனு இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். படத்துல ஒவ்வொரு பாட்டுலயுமே டான்ஸ்ல அசத்தி இருக்காரு. அவருடைய அப்பா அளவுக்கு அவரால் ஆட முடியலனாலும் இன்னுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இந்த திரைப்படம் ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிச்சயமா கொடுக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அர்ஜுன் ஜெனா இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு லவ் கம் ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லும்போது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த திரைக்கதையை ரொம்ப விறுவிறுப்பா நம்மளுடைய கண் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு சினிமாட்டோகிராஃபருக்கு இருக்கு. ஸோ அந்த வேலையை அவர் ரொம்பவே சிறப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பார்த்திபன் அவருடைய திரைப்படங்கள் அப்படின்னாலே இக்கட்டா இருக்கும். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை டெஃபினட்டா எடிட் பண்றதுங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். ஆர் சுதர்ஷன் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கதைக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பா எடிட்டிங் பண்ணி ரசிகர்கள் நிச்சயமா இருந்த இடத்துல இருந்து நகராத அளவுக்கு தன்னுடைய எடிட்டிங்கை பேஸ் பண்ணி ரொம்ப சிறப்பா படம் வர ஒரு காரணமா அமைஞ்சிருக்காரு சுதர்ஷன் அவர்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்தை பத்தி பார்த்திபன் என்ன சொல்றாருங்கிறத இப்ப பார்க்கலாம். பேய் படம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, ரசிக்கிறாங்க. பெரிய காஞ்சரிங் முதல் காஞ்சனா வரை பெரிய ஹிட். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு டெஃபினட்டா அது அந்த ஜாதியில போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஒண்ணு. அப்புறம் காமெடிங்கிறது ஒரு கதைக்குள்ள இருக்கலாமே தவிர காமெடிக்குனே ஒரு படம் பண்றதுங்கிறது எனக்கு அது உடன்பாடு இல்லை. அப்புறம் என்னுடைய எல்லா படத்திலும் ரொமான்ஸ் ஒரு சொல்லும்படியான அளவுல இருக்கும். இந்த படத்துலயும் அது இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி இந்த படத்துக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு. கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்துடைய ஹீரோ சாந்தனு இப்ப அவர் நடிச்ச அந்த படத்தை பத்தி நம்ம எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறாரு. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நம்பி நான் போனேன். அதே தான் எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. நான் டோல்டு இந்த மாதிரி பார்த்திபன் சார் படம் பண்ணலான்னு இருக்கேன்னா
பார்த்திபன் நல்ல படம் நல்ல கதை பண்ணுவான் அண்ட் பார்த்திபன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கடா, நீ பிளைண்டா பார்த்திபன் நம்பி போலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. அவரும் எதுவுமே கேட்கல. இது வரைக்கும் வந்து அவர் படம் பார்க்குற வரைக்கும் எதுவுமே சொல்லல. அவரு எப்படி பண்ணியிருக்கான், என்கிட்ட கதையை சொல்லு, என்கிட்ட படத்தை காட்ட சொல்லி எதுவுமே இல்லை. பியூர்லி அது பார்த்திபன் சார் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ரசிகர்களை தியேட்டருக்கு வான அழைச்சிட்டு வந்திருக்கு பைரவா திரைப்படம். பைரவா படத்துல விஜய் கூட ஜோடி சேர்ந்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ். இவங்களோட இந்த படத்துல சதீஷ், மொட்டை ராஜேந்திரன், ஜெகபதி பாபு, டேனியல் பாலாஜி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முதல் முறையா விஜய் படத்துக்கு அவர் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதோட முதல் முறையா விஜய் படத்துல சுகுமாரன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பரதன். விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு தனியார் வங்கியில மேனேஜரா வேலை செய்யறாரு வைஜி மகேந்திரன். அவர் லோன் கொடுத்துட்டு சில சமயங்கள்ல அது வசூல் செய்ய முடியாத பொழுது அதை வசூல் பண்ணி கொடுக்கிறவரா வைஜி மகேந்திரனுக்கு ஹெல்ப் பண்றாரு விஜய். ஒரு சமயத்துல ஒருத்தர்கிட்ட லோன் கொடுக்க அது திரும்பி வராததுனால தன்னுடைய பொண்ணுடைய கல்யாணமே நின்னு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஆபத்துல இருக்காரு வைஜிஎம். அந்த சமயத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ண போறாரு விஜய். அந்த கல்யாணத்துல தான் கீர்த்தி சுரேஷையும் விஜய் சந்திக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ் மேல அவருக்கு காதலும் மலருது. அவங்க கிட்ட தன்னுடைய காதலை சொல்லணும்னு போறாரு. அந்த சமயத்துல ஒரு ஃபைட் ஏற்பட்டு அங்கிருந்து தான் கதையில இன்னும் விறுவிறுப்பு அதிகரிக்குது. இது விஜயனுடைய 60th மூவிங்கிறதுனால விஜய் அவருடைய லுக்ஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. பொதுவா பாத்தீங்கன்னா சில படங்கள்ல 1-2 பாட்டுக்கு டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவாரு. பட் இந்த படம் ஃபுல்லாவே ஒரு டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல அவர் ஃபாலோ பண்ணி அவருடைய ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காங்க. அண்ட் முதல் முறையா விஜயோட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. திரையுலகில அறிமுகமாகி வெகு சில ஆண்டுகள்லேயே ஒரு மாஸ் ஹீரோ படத்துல நடிக்கக்கூடிய ஒரு பெரிய பேரு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் படம்னு சொல்லும் பொழுது அதுக்கு கீர்த்தி சுரேஷ் தன்னை ரொம்பவே தயார்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்குமா, அவருடைய டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவருக்கு ஈடு கொடுத்து நடிக்கணுங்கிறதுக்காக தன்னை ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாமே ஸ்கிரீன்ல அருமையா வெளிவந்திருக்கு. படத்துல டேனியல் பாலாஜி அண்ட் ஜெகபதி பாபு வில்லனா பண்ணியிருக்காங்க. டேனியல் பாலாஜியை நம்ம சில படங்கள்ல வில்லனா பார்த்திருக்கோம். அதே போல டிசப்பாயிண்ட் பண்ணாம ரொம்பவே சிறப்பா இந்த படத்துலயும் அவர் நடிச்சிருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோட படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு வில்லன் நிச்சயமா ரொம்ப நெசசரி. இல்லைன்னா அந்த படத்துக்கு ஒரு கெத்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கெத்தான வில்லனா இந்த படத்துக்கு இன்னுமே பூஸ்ட் கொடுத்திருக்காரு ஜெகபதி பாபு. அவரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய கதையே நகருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் ரோலை அவர் செய்யும் பொழுது ரொம்பவே சிறப்பா விஜய்க்கு ஈடு கொடுக்குற ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு. ஸோ ஹீரோவும் வில்லனும் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது ரசிகர்களுக்கு ஏற்படக்கூடிய அட்ரினல் ரஷ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கு ஜெகபதி பாபுவும் ஒரு முக்கியமான ரீசன். இதுக்கு முன்னாடி பல பெரிய படங்களுக்கு இசையமைச்சிருந்தார். முதல் முறையா விஜய் படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். விஜய் படம்னு சொல்லும் பொழுது சாங்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சாங்ஸுக்கு விஜயனுடைய டான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி வரலாம் வரலாம் வா பைரவா அப்படிங்கிற பாட்டு படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே ரசிகர்களை குதூகலப்படுத்திருச்சு. அதே மாதிரி விஜய் பாடின பாப்பா பாட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாட்டா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல மொத்தம் 5 பாடல்கள். பாடல்களுக்கு சிறப்பா இசையமைத்தோட மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ரீ ரெக்கார்டிங்ல பட்டைய கிளப்பி இருக்காரு சந்தோஷ் நாராயணன். பைரவா படத்துல சுகுமாரனுடைய ஒளிப்பதிவு படத்துக்கு இன்னும் பரபரப்பை கூட்டுதுன்னு சொல்லலாம். ஒரு விஜய் படம்னு சொல்லும் பொழுது அது ஒரு ரசிகருடைய ஆங்கிள் இருந்து தானே ஒரு ரசிகரா இருந்து இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. சண்டை காட்சியா இருக்கட்டும், காதல் காட்சிகளா இருக்கட்டும், இல்ல சென்டிமெண்ட் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே விஜயை நம்ம ரொம்பவே ரசிக்கக்கூடிய அளவுல ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு ஷாட்டையும் அமைச்சு படம் ஃபுல்லாவே ரசிகர்கள் ஆரவாரத்தோட இருக்கிற மாதிரி அவர் கண்டிப்பா இந்த திரைப்படத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. விஜய் படத்துல பஞ்ச் டைலாக்ஸுக்குன்னு நிச்சயமா தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பஞ்ச் டைலாகும் ரசிகர்களுக்கு அனல் பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில இயக்குனர் பரதன் இந்த படத்துல ஒவ்வொரு பஞ்ச் டைலாகையும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதியிருக்காரு. அதுவும் விஜய் அதை ஒவ்வொரு தடவையும் டெலிவர் பண்ணும் பொழுது தியேட்டர் முழுவதும் விசிலும் கைத்தட்டல்களும் பறக்குது. விஜய் நடிச்ச அழகிய தமிழ் மகன் படத்தை இயக்கிய பரதனுக்கு திரும்பவும் இன்னொரு விஜய் படத்தை இயக்கக்கூடிய ரொம்ப அரிய வாய்ப்பு கிடைச்சிருந்தது. கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு இந்த பைரவா படத்தை ஒரு டோட்டல் பிளாக் பஸ்டரா கொடுத்திருக்காரு பரதன். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற பைரவா படம் விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் பட ரசிகர்கள் எல்லாருக்குமே சக்கர பொங்கல் மாதிரி ஒரு சிறப்பான படமா அமைஞ்சிருக்கு.
ஃபேமிலியோட போய் ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பர் திரைப்படமா இந்த படம் இருக்குங்கிறது தான் உண்மை. சோ இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற கோடிட்ட இடங்களை நிரப்புக, பைரவா இந்த 2 படங்களை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த படங்கள் 2மே சிறப்பான படங்களா இந்த வருஷம் பொங்கல் பரிசா நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. சோ நம்ம தியேட்டர்ல போய் இந்த படங்களை பார்த்து ரசிப்போம். அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் போலவே என்றென்றும் உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்துலயுமே இனிமை இன்பம் எப்பவுமே பொங்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பெப்பர்ஸ் டிவி சார்பா திரும்பவும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.